ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. ஃப்ரைடே ஈவினிங் வந்து நாங்கள் மேலே வந்திருக்கோம். கீழே வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு பாப்பாவுக்கு வந்து நாளையிலேருந்து ஸ்கூல் லீவு, அதனால் மேலே வந்திருக்கோம். அவங்களே இந்த ஹேர் ஸ்டைல் வேணும்னு கேட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு வந்து மம்மி ஏன் வீடியோ வந்து இன்னும் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரியாஸ்ரீயோட ஃப்ரெண்டு வந்து அவங்கக்கிட்ட சரியாக பேசலை. மம்மி ஏன் மம்மி வீடியோ போடல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அக்கா வந்து குட்டி பொண்ணு வந்து பேசிட்டு இருந்தா, எங்கள் மம்மி வந்து வீடியோ போடலன்ட்டு அக்கா ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி பையன் பாருங்கள், அவர் ஒரு பக்கம் ஒரே அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றி பார்த்து காற்று இன்னைக்கு நல்லாவே அடிச்சிச்சு மேலே. ஆனால் நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாடி என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க கூப்பிட்டு அதுவே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அக்கா ஃப்ரெண்டு வந்து பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, நம்ம இனிமேல் வீடியோ போட்டுடலாம், இப்போ வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சடனாக வந்து வெளியே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா, அம்மா பாப்பா கிட்ட சீப்புவாங்க, தம்பிகிட்ட சீப்போம். கேமரா வந்து கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஏதோ இப்போ பாருங்கள், இது வந்து 150 ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூல் ஆனுவல் டேவா என்னன்னு தெரியல. பாப்பாவுக்கு 2 பேருக்கும் வாங்கணும்னா இவளுக்கு மட்டும் வாங்கணும்னு தெரியல. ஏதோ மேரேஜுக்கு வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த செயின் வந்து பாப்பாவுக்கு இப்போ போட்டு விட சொன்னா இவங்களுக்கு போட்டு விட்டுட்டேன். வீட்டில் இருந்தால் இவ வந்து கொஞ்சம் இந்த லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிட்டு வீட்டில் இருந்தாவே இதெல்லாம் போடணும் அப்படின்ட்டு மம்மி என்ன பண்ணுறாங்க அப்படியே வாட்ச் பண்ணி அதே செய்வாள். சரி, குழந்தை வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுருவேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போட்டு விட சொன்னாங்க, போட்டு விட்டுட்டேன். டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு இது செயின் தனியாக வந்துச்சு. ஏம்மா இப்படி பண்ணுற, ஏம்மா வேஸ்ட் பண்ணுற, அமௌண்ட் கஷ்டப்பட்டு மம்மி டேடி வாங்கி தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு இவங்க சிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டீங்க தங்கச்சியா? நான் வந்து ஒரு மணியுமே வந்து நம்ம மம்மி டாடியோட வேர்வை சிந்தி உழைச்சிருக்காங்க. அவங்க நினச்சா கூட நம்மளுக்கு வாங்கி தராம கூட புக்ஸ் போகலாம். இப்போ வந்து ரீஓப்பன் ஆச்சு, புக்ஸ் எல்லோரும் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். ஆனால் வந்து வாங்கி தராமல் கூட போகலாமே நினச்சா லேட்டாக வாங்கி தரலாம். சொன்ன மறுநாளே எதுக்கு வாங்கி தந்தாங்கன்னா, நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம படித்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃப்யூச்சருக்காக வாங்கி தராங்க. நம்ம 1 இயர் சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேகை விசிறு அடிச்சுட்டு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானே எதிர்பார்க்கல இவங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. வேர்வை சிந்தி இப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு புரியுது பாப்பாவுக்கு. டேடி மம்மி வந்து நம்மளுக்காக தானே இப்படி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் ஃபுல்லாக புரியும். ஆனால் ஒன்று கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பாள், மற்றபடி ஃபீல் பண்ணுவாள். அவங்க அக்கா பேச ஃபீல் பண்ணிட்டு அவள் கேட்பா. என்கிட்ட சாரி சொல்லிட்டாங்க, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விளையாட்டாக பண்ணுறது தான். ஆனால் என்ன சொல்கிறது, அவங்க 2 பேருக்குமே வந்து டேடி மம்மினா அவ்வளோ பாசம் இவங்களுக்கு. எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் டேடி மம்மினா பிடிக்கும் தான். இவங்க வந்து ரொம்பவே பாசம் அதிகமாக வச்சுட்ருக்காங்க. ஆமாம் தானேம்மா? ஆமாம் தானே? சொன்னோடனே உங்களுக்கு துக்கம். இங்கே பாருங்கள், அழுகுறாங்க பாருங்கள். என்னாச்சுமா, எதுக்கு அழுகுறீங்க? சரி வீடு, அவ்வளோதான். அக்கா தானே உங்க சொன்னாங்க. சரி எதுக்கு அழுகுற சொல்லு. என்னாச்சு? இங்கே பாரு, உன்னை எல்லோரும் பார்க்குறாங்களே, அழுகக்கூடாது சரியா? ஓகேவா? டன். ஸ்மைல் பண்ணு, ஸ்மைல் பண்ணு. அதாவது இதுதான் ரீசனாக சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம டேடி மம்மின்னு சொல்லிட்டாவே எமோஷன் டைப். இவங்க ஜாலியாக விளையாடிட்டே இருப்பாங்க. சின்னதாக எனக்கு அடிப்பட்டாலோ அவங்க அக்காவுக்கு இவங்க 2 பேர் கூட சண்டை போட்டுனே இருப்பாங்க. பட் வந்து ஆனால் இவங்களுக்கு எதனா அடிப்பட்டுச்சுன்னா இவங்க உடனே அழுதுருவாங்க. நான் குட்டி பையனை வந்து வீட்டில் வந்து அம்மக்களம் பார்த்துனே எனக்கு ஷாம்பில் எடுத்துகிட்டு இருக்கான். அது எதனா போட்டு டப்புன்னு ஒரு அடி அடிப்பேன். ஏன் மம்மி தம்பி அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ பாசம் இவங்களுக்கு. சரி விடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? தெரியாம தானே பண்ணிட்டீங்க. பாருங்க, மையெல்லாம் கலைஞ்சிச்சிங்க பாருங்கள். உன்னை எல்லாம் கிண்டல் பண்ண போகிறாங்க. அங்கே பாருங்கள், மையெல்லாம் கலைஞ்சிச்சாங்க பாரு, உன் ஃபேஸ் பாரு. சரி ஓகே, அங்கே பாரு உன் தம்பி பாரு, ஃபேன் கிட்ட போயிட்டுருக்கான். அப்போ இங்கே வாடா.
இப்படி தான் போயிட்டுருக்கு டெய்லியுமே. இப்போ எமோஷன் ஆவாங்க, ஹாப்பியாவாங்க, அமக்களும் பண்ணுவாங்க, அடியும் வாங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. என்கிட்ட அடி வாங்காமல நான் அடிக்காமலாம் இருக்க மாட்டேன். நான் வைங்க கோவம் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் பொறுமையாக சொல்லுவேன். நான் கேட்கல ரொம்ப 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பாக அடி கொடுப்பேன். அடி கொடுத்தா தான் நான் மட்டும்தான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அடியும் கொடுப்பேன், கேரிங்காகவும் இருப்பேன் ரொம்பவே. அவங்க டேடி கொஞ்சம் பாஸ் அதிகம், அதனால் அவங்க டேடிக்கு சின்னதாக அடிப்பட்டால் கூட இவங்களுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஃபைனா? ஓகே, இந்தாங்க எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டுக்கலாம் அப்புறமா. ஓகேவா? 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 நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தாயா? பால் தாத்தா வந்துட்டாங்களா? எதா பால் தாத்தா எங்க? பால் தாத்தா பால் தாத்தா சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இங்கே வாங்க, பால் தாத்தா கூப்பிடு. பால் தாத்தா. பட்டு டேடி சொல்லு. மம்மி. பால் தாத்தா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். முடிஞ்சால் வந்து கண்டினியூ பண்ணலாம் மார்னிங். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ இதோடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பாப்பாவுக்கு நாளைலேருந்து லீவு. இவங்க ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, இப்போ 1 வீக் தான் இருக்குது கரெக்டாக மொட்டடிக்க. அது வரைக்கும் சும்மா பின்னி பார்த்தேன். இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணால். அதனால் இப்படி ஹேர் ஸ்டைல் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாமா? மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க. பை.